வாழ்வாதாரத்தில் கால்நடை வளர்ப்பும் கோழி வளர்ப்பும் முக்கிய பங்காற்றி வருகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் விவசாயிகள் அதிக லாபம் ஈட்ட புறக்கடை மூலமும் செமி இன்டென்சிவ் முறை மூலம் நாட்டுக்கோழி வளர்த்தால் அதிக லாபம் பெற முடியும். இந்த சமயம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவு நிலையத்தின் மூலம் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றி இலவசமான பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பயிற்சி கலந்த விவசாயிகள் நமது நிலையத்திலே டான்வாஸ் அசில் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கோழி குஞ்சுகளும் விற்பனை செய்யப்படுகிறது. இதுவரை 5000க்கும் மேற்பட்ட கோழி குஞ்சுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. நமது நிலையத்தில் கோழி குஞ்சுகள் வாங்கி பயன்பெற்ற மதுராந்தகம் வட்டம் சிலாவட்டம் கிராமத்தைச் சேர்ந்த திரு ராஜேந்திரன் அவர்களின் வெற்றி கதை இப்போது காண்போம். என் பேர் ராஜேந்திரங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் சிலாவட்டம் கிராமம் சொந்த ஊருங்க. நான் பேசிக்காக விவசாயி. ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சுருக்கிறேன். இது வரைக்கும் நான் கரும்பு நெல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கரும்பு பயிர் பண்ணுறதில்ல, நெல் மட்டுமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் 100 நாள் வேலை திட்டத்தில் எனக்கு ஒரு மீன் கூட்டம் ஒன்று கவர்மெண்ட் போட்டு கொடுத்தாங்க. அதில் நான் மீன் வளர்க்க ஆரம்பித்தேன். அந்த மீன் வளர்க்க ஆரம்பித்த நேரத்தில் தான் காட்டுப்பாக்கம் கேவிக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த காட்டுப்பாக்கத்தில் நடக்கிற எல்லா ட்ரைனிங்கும் போவேன். ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, இந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் நான் போயிருக்கிறேன். அப்போ எனக்கு காட்டுப்பாக்கம் இதில் கேவிக்கையிலிருந்து நாட்டுக்கோழி குஞ்சுகள் எனக்கு இலவசமாக கொடுத்தாங்க. அதை வச்சு தான் நான் நாட்டுக்கோழியை வளர்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வாத்து குஞ்சுகளும் இலவசமாக கொடுத்தாங்க. அதையும் வச்சு வளர்க்க ஆரம்பித்தேன். இப்படியே என்னுடைய இது போயிட்டு இருக்குது. நான் இப்போதைக்கு கோழி குஞ்சுகள் அச்சில் கோழி குஞ்சுகளை வளர்த்துட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட நான் 2015 இந்த தொழிலில் செஞ்சுட்டு இருக்கேன். விவசாயத்தில் மட்டும் சரியான லாபம் இல்லாததுனால நான் உபத்தொழிலாக எனக்கு பசுமாடு இருக்குது. 4 பசுமாடுகள் இருக்குது. அதையும் வளர்த்துட்டு இருக்கிறோம். கோழி வளர்க்குறோம், மீன் வளர்ப்பு செஞ்சுட்டு இருக்கிறேன். கோழி வளர்ப்பு கொஞ்சம் சரியாக நல்லா லாபகரமாக இருக்கிறதுனால கோழி வளர்ப்பு நான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். 2 கொட்டை அமைச்சிருக்கிறேன். இதில் ஒரு 200, அதில் ஒரு 200, 400 கோழி குஞ்சுகளை வளர்க்குறேன். நான் இப்போதைக்கு என்கிட்ட 200 கோழி குஞ்சுகள் இருந்து காட்டுப்பாக்கம் கேவிக்கையிலிருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அச்சில் கோழி குஞ்சுகள் அதை தான் வளர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ சோனாலிங்கிற ஒரு ரகத்தையும் புதுசாக ஒரு 50 கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கிறேன். அந்த சோனாலி ரகம் அச்சிலை விட சோனாலி ரகம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. இனிமேல் தொடர்ந்து நான் இதை வளர்ப்பு செய்ய போகிறேன். அதுக்கு உண்டான இது வரைக்கும் நான் அதை தான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் கேவிக்கையில் ஒரு நாள் கோழி குஞ்சுகளை தான் வாங்கிட்டு வருவேன். 7வது நாள் ஒரு தடுப்பூசி போடுவேன். 15வது நாள் ஒரு சொட்டு மருந்து விடுவேன். 30வது நாள் ஒரு சொட்டு மருந்து விடுவேன். 60வது நாளில் RDVKங்கிற ஒரு தடுப்பூசி போடுவேன். தொடர்ந்து இதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் 4-5 மாதத்துல 1 கிலோ 1.25 கிலோ அல்ல 1.5 கிலோ வரைக்கும் வளர்ந்துடும் கோழிகள். நான் கறிக்காக தான் விற்கிறேன். இதை 1 கிலோ வியாபாரிகளாக எடுத்தாங்கன்னா 1 கிலோ 260 ரூபா 270 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. நாம் சாதாரண பொதுமக்கள் விற்றோம்னா 1 கிலோ 320 ரூபா 310 ரூபா விற்கிறாங்க. எனக்கு இந்த கோழிகளுக்கு தீவனம் எல்லா செலவுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய்க்கு 1 கிலோவுக்கு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் வரும். நான் விற்கிறதுக்கு எனக்கு 1 கிலோவுக்கு 70 ரூபா 80 ரூபா அல்லது ஒரு 90 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும். லாபகரமாக இருக்கிறதுனால அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். சரியா 6 மாதம் கழித்து முட்டையிட ஆரம்பிச்சாங்க கோழிகள். முட்டையிட ஆரம்பிச்சுன்னு சொன்னா அந்த முட்டைகளை நாங்கள் உள்ளூர்லேயே 15 ரூபா ஒரு முட்டைன்னு விற்கிறோம். நாட்டுக்கோழி முட்டைகள். அது இல்லாமல் இன்குபேட்டர் வச்சு நானே குஞ்சு பறிக்கிறது தயாரித்து கோழி முட்டைகளை வச்சு நானே குஞ்சு பறிச்சும் கோழி குஞ்சுகள் தயார் பண்ணிக்கிறேன். அதுவும் என் இடையில நான் பண்ணிக்கிறேன். புறக்கடை கோழி வளர்ப்பு மற்றும் கூண்டுமுறை கோழி வளர்ப்பு, திறந்தவெளி கோழி வளர்ப்பு போன்ற பல வகையின் மூலம் கோழிகளை வளர்த்து அதன் மூலம் கூடுதல் வருமானம் பெறலாம். டான்வாஸ் அசில் போன்ற முட்டைக்கும் இறைச்சிக்குமான கோழிகளை வளர்க்கும் பொழுது விவசாயிகளுக்கு 3 மாதத்தில் இறைச்சிக்காக கோழிகளும் 5 முதல் 6 மாதத்தில் முட்டைக்கென கோழிகளும் கிடைக்கப்பெறும். அதன் மூலம் அவர்களது தங்களது நிலையான ஒரு வருமானத்தை பெறும் சூழல் ஏற்படும்.